பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய நீண்ட நெடிய காலம் பணியாற்றிய பிரதமர், குஜராத்தினுடைய வரலாற்றில் நீண்ட நெடிய காலம் ஆண்ட முதலமைச்சர், சுதந்திர இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர், குஜராத்தினுடைய நிலநடுக்கத்தினுடைய பேரழிவிலிருந்து குஜராத்தை மீட்டெடுக்கிறாரு. 24 மணி நேரமும் மாநிலம் முழுவதும் மின்சாரம் கிடைக்கிறதுக்கான வழிவகையை செய்கிறாரு. 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது இந்தியாவினுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாகவும் மந்த நிலையிலும் இருந்தது. 70 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் 5 எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த 10 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில 15 எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக பிரதமர் மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய அரசியல் பயணம், கிட்டத்தட்ட 8931 நாட்களை கடந்து ஒரு நீண்ட நெடிய அரசு தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதனையை எட்டியிருக்கிறார். பவன் சாம்லினுடைய முந்தைய சாதனையை முடிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்லாது இது வெறும் கால அளவோடு மட்டுமல்ல, இது அரசியல் நிலைத்தன்மையும் பொது நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது. இந்த சாதனைங்கிறது முன்னெப்போதும் இல்லாத ஜனநாயக ஆதரவோடு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவினுடைய பிரதமராகவும் இந்திய மக்களினுடைய பேராதரவு பெற்ற ஒரு தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் உருவெடுத்துள்ளார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரிய சாதனை அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் இது மக்களுக்கும் தலைவருக்கும் உள்ள ஒரு ஆழமான பிணைப்பை காட்டுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய நீண்ட நெடிய காலம் பணியாற்றிய பிரதமர், குஜராத்தினுடைய வரலாற்றில் நீண்ட நெடிய காலம் ஆண்ட முதலமைச்சர், சுதந்திர இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர். அவரது உலகளாவிய அந்தஸ்து 29 நாடுகளால் அவருக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய சிவிலியன் விருதுகள் மூலம் பிரதிபலிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் ஒரு சாதாரண இடத்துல இருந்து உயரிய இடத்திற்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறது மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அரசியல் தலைமைத்துவமானது கடின உழைப்பு, ஒழுக்கம், நாடே முதன்மை அப்படிங்கிற அந்த கோட்பாடு, இது எல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலக பிரச்சனைகள்ல குளோபல் சவுத் அப்படிங்கிற ஒரு குரலாக இந்தியா ஒலிக்குது அப்படின்னா அது காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது 8931 நாட்கள் அரசியல் பயணம் அப்படிங்கிறது வெறும் எண்கள் மட்டுமல்லாது, அது அரசியலினுடைய பொது நம்பிக்கை, தளராத அர்ப்பணிப்பு, அது மட்டுமல்லாமல் தேச வளர்ச்சியில் தொடர்ச்சியான கவனம், இது அனைத்தும் தான் காரணம். ஒவ்வொரு நாளும் வலுவான சுயசார்பு கொண்ட இந்தியாவாக உருவாக்குவதற்கான தொடர் முயற்சிகளை இது பிரதிபலிக்கிறது. இதில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குஜராத் மாடலையும் 2014ஆம் ஆண்டிலிருந்து இருக்கக்கூடிய தேசப்பணியும் நாம் பார்க்க போறோம். 2001ஆம் ஆண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக பதவியேற்கிறாரு. பதவியேற்றதற்கு பிறகு குஜராத்தினுடைய வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துக்கான அளவுகோலாக மாத்துறாரு. குஜராத்தினுடைய நிலநடுக்கத்தினுடைய பேரழிவிலிருந்து குஜராத்தை மீட்டெடுக்கிறாரு. 24 மணி நேரமும் மாநிலம் முழுவதும் மின்சாரம் கிடைக்கிறதுக்கான வழிவகையை செய்யறாரு. சொட்டு நீர் பாசனம், குடிநீர் பாசனங்கள் எல்லாம் விரிவுபடுத்துறாரு. விவசாயிகளுக்கும் அதுக்கப்புறம் தொழில் முதலீடுகளுக்கும் பெரும் உதவிகளை செய்கிறாரு. நீதியை விரைவாக வழங்குவதற்காக மாலை நேர நீதிமன்றங்களை உருவாக்குறாரு. பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துகிறாரு. 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது இந்தியாவினுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாகவும் மந்த நிலையிலும் இருந்தது. மந்த நிலையில் இருந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான வளர்ச்சிகளை செய்கிறாரு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜிடிபி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $4.5 ட்ரில்லியன் உயர்கிறது. உலக பொருளாதார வரிசையில 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போனது அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில தான். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கள் மூலமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் உத்வேகம் அடைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகள்ல 2 புதிய கல்லூரிகள் ஒவ்வொரு நாளும் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் புதிய பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 3 புதிய மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 30 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 27 எரிவாயு இணைப்புகள் விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 32,000க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 22க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் ஆப்புகள் தொடங்கப்படுகிறது.
70 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் 5 எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே திறந்திருக்கக்கூடிய நிலையில கடந்த 10 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில 15 எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை அப்படிங்கிறது வெறும் பதவிக்காலம் மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தத்தை உருவாக்குவது பற்றியது. இது நெகிழ்ச்சி, லட்சியம் மற்றும் தேச வளர்ச்சிக்கான ஒரு நிலையான கவனத்தை பிரதிபலிக்கிறது. இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஜாம்பவானோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.